திரு தமிழ்மணி, திருமதி கனிமொழியுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வலுவான தலைவர்களாக இல்லாமல் தான் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில்? கண்ணில் தெரியக்கூடிய எதிரி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியாது ஒரு எதிரி கூட கண்ணுக்கு தெரியல, ஏன்னா எல்லாமே கூட இருக்காங்கல்ல. என்ன அவர் சொல்றதே இல்லை, என்ன இது 6 மந்திரிகள் மேலே அவங்கள அக்யூட் பண்ணது தப்புன்னு கேஸ் இருக்குது. சார் அதை விட்டுட்டதுனால நான் அவர் பேசுனதை நான் திருப்பி அரைச்ச மாவை அரைக்கிறதுனுடைய இயல்பு கிடையாது. 6 மந்திரிகள் இல்லை, நல்லா இட்லி சுடுவீங்கன்னு நான் சொன்னேன். அதனால சார் 6 எல்லாம் சீனியர் மினிஸ்டர் இவங்களை அக்யூட் பண்ணது தப்பு, நீங்கள் கோர்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டீங்க, இதை கோர்ட் சொல்லியிருக்கு. நம்ம பல நேரங்கள் அது உள்ள திருப்பி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒன்று அவர் கட்சியை சார்ந்தவர்கள், கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் வேங்க வயலில் சிபிஐட்ட கொடு, ஸ்டேட் போலீஸை நாங்கள் நம்ப மாட்டோம், இதை சொல்றது வேற யாரோ அல்ல, அவரு கூட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்து. சிபிஎம்மும் சொல்றாங்க, சிபிஐயும் சொல்றாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒன்று கரெக்ட். அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? அவரு கூட இருக்குது சார். இங்க சரி, நான் அப்படியே வேறு இது ரெண்டா பிரிச்சு பார்ப்போமா? இப்ப கூட இருக்கிறவங்களால அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இல்ல ஆட்சியை மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கா? இல்ல எதிரில் இருக்கக்கூடியவங்க செஞ்சா தானே அதை பண்ண முடியும். கூட இருக்கிறவங்கள இவங்களால நீங்க சொல்ற வகையில வேறுபாடு இருந்ததுன்னா அதை சமாளிக்க முடியும்ல. அப்ப சமாளிச்சு தானே இவ்வளவு நாள் அவர் கிரவுண்ட்ல நின்றுகிட்டு இருக்கிறாரு. சரி, என்னைக்கும் உடனிருந்து கொள்ளுங்கிற வார்த்தை தமிழ்ல ஒரு 2000 ஆண்டுகளாக இருக்கிறது சார். எதிர இருக்கிறது என்னை காப்பாற்றிக்க என்னால் முடியும். என் கூடையே இருந்து எப்போ ஆமாங்கும் எப்போ இல்லைங்கும், எப்போ கைதட்டும் எப்போ சார். ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகை எழுதுது. தங்கச்சி ஏன் பயப்படுற அண்ணன் ஊப்பி வர்றான்னு? பத்திரிகை உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நேரத்தை வீணாக்குறது என்னுடைய இயல்பு, அவசியமும் இல்லை. இது என்ன இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கார்ட்டூனு ஒரு நிச்சயம் சார், கார்ட்டூனு அதுக்கு அந்த கார்ட்டூனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. இல்லை, நான் திரு தமிழ்மணி தெளிவுக்காக கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு புனித பிம்பம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இது வராதா? அப்படி அர்த்தப்படுத்திக்காதா? அதனாலதான் பத்திரிகைக்கு நான் போனேன். நான் ஒரு கட்சி பேரை சொன்னா நீங்க இந்த 2 கட்சி பேரை சொன்னீங்க. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை செய்யறோம் எல்லா கட்சியிலையும் இருக்கதானே செய்யறாங்க. உண்மை சார். அப்ப இது திட்டமிட்டு பண்ற மாதிரி வந்துராது, நினைக்க வேண்டாம். அது யாரா இருந்தாலும் தவறுதான் சார். பத்திரிகை என்பது மக்கள் மனதை பிரதிபலிப்ப ஒரு பாரம்பரியமான பத்திரிகை. அதுக்காக பாரம்பரிய பத்திரிகைங்கிறதுக்காக எழுதுற எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுல்ல. அதையும் விமர்சிங்க, நீங்களும் விமர்சிங்க, நானும் விமர்சிக்கிறேன், நானும் ஊடகவியலாளர் தான். இல்ல சார், அந்த எண்ணம் மக்கள் மனதில் வந்து விட்டு அதை பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதான சார் சொல்றேன்னா. அதனாலதான் ஒரு பாரம்பரியமான பத்திரிகைங்கிற வார்த்தையை நான் திருப்பி திருப்பி பயன்படுத்துறேன். அது சரி. இப்ப நீங்க இந்த அந்த பிரியாணியில் உங்களுக்கு தெரியும், நான் மட்டும் ஒரே ஒருத்தன் கடைசி வரைக்கும் உறுதியாக இது திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். நான் திமுக இல்லை, எந்த காலத்தில் திமுக. இங்கே உட்காந்து இதே இடம் நீங்கள் தான். என் மேலே வருத்தங்கள் எல்லாம் அது இருக்கத்தான் செய்யும், கிடையவே கிடையாது. இது எல்லா ஆளுங்கட்சியிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்குள்ள கிரிமினல்ஸு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், வட்டிக்கு விடுறவன், சாராயம் விற்கிறவன், மேற்படியார்கள் கூட நின்று கட்சி மீட்டிங்னா ஒரு 10,000 ரூபா கொடுப்பான். முதல்ல உன மாலை எல்லா கட்சிக்கும் சார், ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அப்படிதான் ஆட்சியை தவிர ஒரு துணை முதலமைச்சருக்கோ அழுத்தம் திருத்தமாக சொன்னா அதை உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, ரைட். இதுல சுப்பிரமணியத்துக்கோ சம்பந்தம் இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சது? என்னுடைய கருத்து ஒரு தனிப்பட்ட மைனாரிட்டி கருத்து. மக்கள் கருத்துங்கிறது சகோதரர் சொன்னார்ல, யார் அந்த சார், என் கருத்து இல்ல, நான் வித்தியாசப்படுறேன். ரைட், யார் அந்த சார்னு வர்றாங்கல்ல. இப்ப எனக்கு என்ன கேள்வினா,
திமுக உடன் இருக்கக்கூடியவர்கள் திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்களால பிரச்சனைங்கிறீங்க. கொஞ்சம் நம்ம தலைப்புக்குள்ள ஒட்டி பேசலாம்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற கேம்பெயினை நல்லாவே ஆரம்பிச்சாங்க. மால்ல போய் கொடி தூக்கி பிடிச்சாங்க, சட்டப்பேரவையில பண்ணாங்க, பொதுவெளியில பண்ணாங்க. இன்னைக்கு ஏன் அந்த யார் அந்த சாரை வந்து ஒரு பெரிய அளவுக்கு எதிர்க்கட்சிகளால கொண்டு போக முடியல? ஏன் அந்த சுணக்கம் வருது? இல்ல இப்ப யார் சாகுற வரைக்கும், ஞானசேகரன் சாகுற வரைக்கும் எடுத்துட்டு போகணுமா? போங்க, என்ன மீன் பண்றீங்க? போங்க, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போங்க. ஜெயிச்சிருச்சு, என்ன மக்களை ரீச் ஆயிடுச்சு. ஒரு பத்திரிகைக்காரனா தான் சொன்ன உங்ககிட்ட, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. என்ன ஸ்டேஜ்? மக்கள் மத்தியில் பரவி ஒரு மரியாதையான பத்திரிக்கை ஊப்பி வர்றான், பயமா இருக்கு. ஓ, அதுதான் தீர்ப்பா? அவ்வளவுதானா? தீர்ப்பல்ல சார், வேற என்ன செய்யணும் சார்? மக்கள் எதை எப்படி அதையே பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா, சார்லயே நிக்கிறான்டா, நியாயம். நில்லுங்க, என்ன பிரச்சனை? அல்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இல்ல, நான் பல அரசியல் விமர்சகர்கள் உங்களை போன்றவர்கள்லாம் இங்க வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமான எதிர்க்கட்சி அரசியலை செய்வதே இல்லை அப்படிங்கிறத பலரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இந்த கனிமவள சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை நடந்திருக்கு. அதை எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அவர் அதிமுகவில் ஒரு பதவியிலையும் இருந்திருக்கிறாரு, அதை வீரியமாக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இந்த அரங்குல இருந்து கூட கேள்விகள் வந்திருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எடுத்துக்கிட்டு போயிருக்கலாங்கிறதுல நான் அவங்க கூட உடன்படுறேன். ரைட். அந்த இடத்துல தான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப எதிர்க்கட்சிகள் ஒண்ணுமே செய்யலன்னா இவங்க வலுவா தான இருப்பாங்க. அதனாலேயே எதிரிகள் கல்லப்படாம இருக்காங்கிறத எப்படி சொல்லலாம்? ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இப்ப நீங்க யார் அந்த சார் இன்னும் கொஞ்சம் காலம் கரெக்ட் இருக்கு, ஆனால் எதிரிகளே கல்லப்படல, அது காணல் நீர். எப்படி சொல்றீங்க? சரி, தேர்தல் வெற்றியில ஒண்ணு வரலையே. எதுல தேர்தல் வெற்றியில வரல ஒண்ணு. ரெண்டாவது நான் கேக்குறேன், ஈரோடு கிழக்குல நீங்க நின்றுக்கலாமே. யாரு? எதிர்க்கட்சிகள் நின்றுக்கலாம். ஒரு நிமிஷம் சார், அவங்க உட்கார வச்சு பணம் கொடுக்குறாங்கன்னுட்டு அதை நான் ஒத்துக்கிறத விடுங்க, காங்கிரஸ் கட்சி ஒத்துக்குச்சு, எப்பா என்னால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிதான் சொன்னாங்களா? ஏன் நிக்கல? அப்படி சார், தாக்கு பிடிக்க முடியாதுன்ற வார்த்தை இருக்கா? ஒரே அர்த்தம் தான் சார் அதுக்கு. நீங்க என்ன 1000 சொல்லுங்க சார், ஏன் நிக்கல? அவங்க பதில் சொன்னாங்களா? ஏதாவது மக்கள் வெறுத்துட்டாங்களா? அதான் அறிக்கை சொன்னாங்களங்க. திரு ஸ்டாலின் என்கிட்ட கேட்டாரு, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில, அவர் விருப்பத்தின் அடிப்படையில நாங்க ஒரு இலக்கத்துல கொடுத்துருக்கிறோம்னு. எங்க சீட்டு நாங்க நிக்கணும், இதுல அது கூட்டணி தர்மம் இல்லையா? சரி, தமிழ்மணிக்கு தெரிஞ்சது காங்கிரஸுக்கோ செல்வ பெருந்தைக்கோ தெரியாம இருந்திருக்குமா சார்? தெரியாம தெரிஞ்சிருந்தா அண்ணன் பதில் சொல்லட்டும், நான் கேட்டு. சரி, அவர் பதில் சொல்லுவாரு. நான் அவ்வளவுதான். ஏன் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள்? 2 தடவை அவங்க நின்றாங்க, ஏன் இப்ப விட்டு கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் கூட்டணி தர்மம். சரி சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்ணுக்கு தெரியலன்னா அது எப்படி சொல்றாங்கன்னு என்னோட புரிதலில் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்று, தேர்தல் வெற்றியில எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே வெற்றியை பதிவு செய்யறது இல்லை. 10 தோல்வி பழனிசாமி சொல்ற மாதிரி இவங்க 10 வெற்றி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இடைத்தேர்தல் களத்துல நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பயமா இருக்கு, குறைந்தபட்சம் ஒரு போட்டியை கூட களத்துல உருவாக்க முடியல, அதிமுக வலுவிழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எந்த சிபிஐ விசாரணை வேணும்னு திருமாவளவன் கேட்கிறாரோ அவரும் அதே சொல்றாரு. அப்ப எதிர்க்கட்சிகள் யாருமே வலுவா இல்லைன்னா இப்படியான கருத்துக்கள் வரதானே செய்யும். சார், நீங்க தான் கொட்டா போடுறீங்க, காலையில சாயங்காலம் வரைக்கும் உட்கார எல்லா பத்திரிகையிலும் ஒரு ரீசனா சார்? எல்லா பத்திரிகையிலும் வந்து சார், அண்ணாதுரையை தோற்கடிக்க 5 ரூபாய் போதாதுன்னு 1967 இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க காஞ்சிபுரம் கும்மிடிப்பூடி பார்த்திருப்பீங்க, திருமங்கலம் பார்த்திருப்பீங்க, ஏற்காடு பார்த்திருப்பீங்க, ஆர்கே நகர் பார்த்திருப்பீங்க. அண்ணா எனக்கு தெரிஞ்சு எம்பிக்கு நின்னாரு, எம்எல்ஏவுக்கு நிக்கல. இல்ல இல்ல இல்ல, நான் 62 மன்னிக்கணும், 62ல சொல்லியிருக்கிறாரு, அவர் பேசி இருக்கிறாரு. அப்ப அந்த காலத்துல இருந்தே இந்த பண குற்றச்சாட்டு இருக்குங்கும் போது அதை ஒரு மெயின் ரீசனா நீங்க சொல்றீங்களான்னு கேட்கிறேன் சார். அந்த அண்ணா காலத்துல, காமராஜ் காலத்துல இருந்துச்சு. ரைட், அதுக்கு முன்னாடி இருக்கு. 2 ரூபாய் கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு. நான் அண்ணா சொன்ன சொலவடைய சொல்றதுக்காக அதை மேற்கோள் காட்டுறேன். தப்புன்னு சொல்லணும். ரைட், நீங்க சொல்றது சரி. காமராஜுக்கு இடைத்தேர்தல்ல போய் நின்னப்பே சொல்லி இருக்கிறாங்க 2 ரூபாங்கிற பேச்சு இருந்து. ரைட், எனக்கு நினைவு இருக்கு. அதாவது அவ்வளவுதான். ஆனால் அதனாலெல்லாம் எதிரிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப பிரச்சனை எங்க வருது? கண்ணில் எங்கே எதிரி படலேன்னு அந்த அம்மா சொன்னதுனாலதான். அதுதான் இப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப முந்தானால் பிரச்சனையை என்ன பண்றீங்க? முக்கியமா ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் பத்திரிகை, பெண்களை துரத்தினார்கள் சார். 2 ஆணும் 4 பெண்ணும் வந்த கார்ல இருந்தாங்க, கார் இடிச்சிட்டு போகுது.
ஏன் எல்லா ஊடகங்களும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஊடகங்களும் திமுகவுக்கு எதிர் மனப்பான்மையை கொண்டு வந்து விட்டன. அதனால்தான் எல்லாம் இப்ப பார்த்த உங்க டிவியில half an hourக்கு முன்னாடி எதிர் மனப்பான்மையை கொண்டு வருவதற்கான பொருள் கிடையாது, உள்நோக்கமும் கிடையாது. திமுக எங்க திருப்பி அதுல 2 ஆண் இருந்தாங்கிறதே மறைக்கிறீங்க. எல்லா உங்களை மட்டும் உங்களையும் சேர்த்து தான். ஏன் உங்களுக்கு தெரியுது திமுக மேல எந்த குற்றம் சொன்னாலும் நிக்கலாம். அவன் ஏதோ கார் ஒருத்தர் உரசிச்சு அவ்வளவுதான். அதை தவிர வேற என்ன செஞ்சான்? அந்த ரோட்ல அத்தனை மணிக்கு விடிய காலில் 2 மணிக்கு நான் என்னுடைய குடும்ப பெண்களை கூட்டிக் கொண்டு விடிய காலை அது உங்க கருத்து. போக மாட்டேன். ஓகே, நன்றி நன்றி. ரைட், ஓகே, சரி விட்டுருங்க. சரி, நன்றி. அது வந்து கார் மோதின இஷ்யூ தான். சரி, எல்லா ஊடகங்களும் ஏதோ திமுக பெண்களை துரத்துச்சு உண்டாக்கிட்டீங்க. காரணம் இல்ல, நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. திமுகவை பழிக்க வேண்டும் அப்படிங்கிற உள்நோக்கமும் கிடையாது. இதை நான் வேற விதமான வெகுமதியாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா தான் ஊடகங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க சொல்றத நான் வேற விதமான வெகுமதியா பார்க்கிறேன். ஓகே, ஓகே. அதுல ஒரு கார் இடிச்ச காரை துரத்துதான். நன்றி. ஏன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அதுல ஆண் இருந்ததே காமிக்க மாட்டேங்கிறீங்க, பெண்களை துரத்தலாம். இப்ப அதுதான் மிகப்பெரிய இஷ்யூவா நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா சார். நன்றி. மக்கள் எகென்ஸ்டா இருக்காங்க திமுக ஆட்சிக்குங்கிறத என்கேஷ் பண்றீங்க எல்லா ஊடகங்களும். சரி, ஓகே, அது உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, நன்றி. வரேன். தமிழ்மணி 26ல் இது எப்படி போய் நிற்கும் அப்படின்னு சார் நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் வந்தப்ப கேட்டீங்க, பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கான்னு நேரடியாக கேட்டீங்க. நான் சொன்ன பதில் சார் 2 கட்சிகள் தான் அதை தீர்மானிக்கும். போன வாரம் நான் வந்தப்ப சொன்னேன் உங்ககிட்ட. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் சார். தாவேக்காவுக்கு வாக்கு இருக்கு சார். இந்த 2 பேரும் எடுக்கிற முடிவை வச்சு தான் 2 கூட்டணியா 3 கூட்டணியா அது தெரிஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு 26 பற்றி பேச முடியும். இப்போ அதுக்கு விடை கிடைச்சிருச்சு. தாவேக்கா அதிமுகவோட போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்திருச்சு. அதனால தான் எங்கே செஞ்சாங்க? கரெக்ட், நல்ல கேள்வி சார். இவர் போய் அங்கே இவர் சேர்றார். ஆதவ் அர்ஜுனா இங்கே விஜய் கட்சியில் சேர்றதுனால ஒரு பாலம் இருக்குன்றீங்க? இல்லை சார், அவர் தான், இவங்க 2 பேரும் தான் மன்னர் ஆட்சியை எதிர்த்து பேசுகிறவங்க. மன்னர் ஆட்சியை எதிர்த்து பேசி அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. மன்னர் ஆட்சிங்கிறது என்ன? திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து பேசப்பட்டதல்ல, மோடியை எதிர்த்து பேசப்பட்டதல்ல. மன்னராட்சியை கன்ஃபார்ம் பண்ணி இன்னொரு தலைமுறையும் கூட்டு வந்தீங்க. இல்லைங்க, இது எப்படி மன்னராட்சின்னு டிஃபைன் பண்றீங்க? இது மக்களாட்சி தானே. இறுதியில் அதான் நான் கேட்ட கேள்விதான். கடைசியில் மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. ஒரு 2 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு அதுல இருந்து வெற்றி வித்தியாசத்துல தானே எம்எல்ஏவா போறாங்க. சார் கேண்டிடேட் யாருங்கிறது யார் சார் முடிவு பண்றாங்க? சரிங்க, அது வரைக்கும் தான் உங்க கையில இருக்கும். வெற்றி தோல்விங்கிறது மக்கள் கையில எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு பணம் எல்லாத்தையும் இப்படி நீங்க டிஃபைன் பண்ணி 100க்கு 90% நீங்க என்ன ஏத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லங்க, நான் ஃபேக்சுவலா கேக்குறேன், நீங்க பதில் சொல்லிருங்க. நான் ஃபேக்சுவலா சொல்றேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகங்க. 2011ல் திமுக ஆட்சியில இருக்கு, ரொம்ப வலுவா இருக்கிறாங்க, எல்லா துறைகளையும் அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கு. அடிக்காத ஊழல் இல்லைன்னுலாம் பேசுனீங்க. அவ்வளோ பணம் இருக்குன்னு ஏன் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தா கூட அப்ப வர முடியல? அந்த பணத்தை வச்சு அவங்க அப்ப ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் ஜெயிக்க முடியல சார்? ஒரு இப்போ நான் சொன்னேன் பாருங்க சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் சுற்றுல மக்கள் மைண்டில் தங்கச்சி ஏன் பயப்படுற ஊப்பி வர்றான், இது மந்திரிச்சுனால் காசு ஒன்றும் செய்ய முடியும். அப்ப நீங்க வரவைங்க, வாரிசு அரசியல் வரவைங்க, நீங்க காசுல ஜெயிக்கிறீங்கிறது ஒரு காரணமா? இல்ல உங்களை கேண்டிடேட்டா போட்ட பிறகு சார் இதுல கட்சி கூட தோத்துருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் வாரிசுகள் ஜெயிச்சிருக்கலாம். இப்ப நீங்க 3வது வாரிசையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க. 3வது தலைமுறை கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அடுத்தவரையும் அதுக்கு பேர்லாம் வேண்டாம், கொண்டு வந்துட்டீங்க நீங்க. எனவே இது 2 பேரும் நான் அந்த ஷார்ட் பாயிண்ட் லிமிட்டட் ஆஸ்பெக்ட் தான். தாவேகாவும் அதிமுகவும் ஒன்றாக நிற்பதற்கான
எல்லா வாய்ப்புகளும் வந்துவிட்டது. எனவே இன்னொரு 2 கட்சி உடனே சேர்ந்துருவாங்க அதிமுக கூட. அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு 26 அதிமுக ஆட்சி. ஓகே.